அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு களிமாவை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது விழித்திங்கன்னா இதை ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க. அப்போ உங்களுக்கு அந்த நேரத்தில் இதை ஓதுறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம். ஒரு சில தினங்கள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நைட் முழிப்பு வரும். அது 2 மணியோ 3 மணியோ திடீர்னு முழிப்போம். அப்புறம் அப்படியே திரும்பி படுத்துருவோம்ல. இன்னி நீங்கள் முடிச்சிங்கன்னா திரும்பி படுக்காதீங்க. இதை ஓதிட்டு அப்புறம் திரும்பி படுத்து தூங்குங்க. அது ஒரு செகண்ட் தான். அந்த நேரத்தில் இதை ஓதுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு களிமா தான். ஒரு 2 வரி தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச களிமாக்கள் தான் இதில் இருக்குது. அதில் இருக்கிற வார்த்தைகள் தான் இதில் இருக்குது. ஆனால் இதை இப்படி ஓதுறதுனால என்ன சிறப்பு சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்தில் இருப்பான். பொதுவாகவே இரவு நேரத்தில் அல்லாஹு கீழ்வானத்துக்கு வரான். எது வரையினா ஃபஜ்ருடைய நேரம் வர வரையும். அதனால நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடிய 2 மணி 3 மணி 4 மணிக்கெலாம் அல்லாஹு கீழ்வானத்தில் இருப்பான். அந்த நேரத்தில் தான் நம்ம தூக்கத்தில் முடிக்கும் போது கூட ஒரு மனுஷன் இதை ஓதிட்டானா போதுமாமா, அல்லாஹு திருப்தி பெற்று அந்த அடியான் எதை கேட்குறானோ அதை கொடுப்பானாமா. அதனால இந்த களிமாவை வெறும் ஒரு முறை, எச்சாலாம் தேவையில்லை, ஒரு முறை ஓதுங்க. ஓதுன கையோட உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கோங்க. நான் தூக்கத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, கண்ணை முழிச்சுன்னா அப்படியே ஒரு தடவை ஓதிட்டு, அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கிற நிலையிலே கேட்டுட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே திரும்பி படுத்து நான் தூங்கிடுவேன். அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, அப்படி நீங்கள் கேட்டுட்டு அப்படியே தூங்கினாலும் நீங்கள் என்ன துவா கேட்டிங்களோ அது கபுலாகும். அதே சமயத்தில் அப்படி நீங்கள் களிமாவை ஓதிட்டு துவாவை கேட்டுட்டு அதோடு விடாமல் எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சு 2 ரக்காய் தொழுதுட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் கிடைக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன விஷயம்னா, 2 விஷயம். ஒன்று, நீங்கள் கண்ணை முழிச்சு அப்படியே படுத்துட்டு இருக்க நிலைமையிலேயே இந்த களிமாவை ஓதிட்டு எந்த தேவையை கேட்குறீங்களோ அந்த தேவையை நிறைவேறும். அதே நேரத்தில் அப்படியே நீங்கள் விடாமல் அடுத்த கட்டமாக ஒழு செஞ்சு போய் 2 ரக்காய் தொழுதுட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கப்படும்னு சொல்லிட்டு 2ஆக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த இரவு முழுவதுமே நமக்கு தஹஜ்ஜுடைய நேரம் தான். தூங்கிட்டு முழிச்சிட்டோம்னாவே 2:30 மணி நாளும் தஹஜ்ஜுத் தான், 3:30 மணி நாளும் தஹஜ்ஜுத் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தொழுகிறமா நீங்கள் முடிஞ்சால் தொழுதுட்டும் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யலாம். அப்படி இல்லாட்டினா படுத்திருக்க நிலைமையிலே ஓதிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், தேவையை கேட்டுட்டு கண் மூடலாம். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு மறுநாளே உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற்றப்படும். அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அல்லாஹும்ம ஃபிர்லி. பாருங்கள், இதில் நமக்கு தெரிஞ்ச எல்லா களிமாவுமே வந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணுறோம், 2ஆம் களிமா வந்திருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வரி வந்திருக்கு. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3ஆம் களிமா வந்திருக்கு. 3ஆம் களிமா நமக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படிங்கிறதா நமக்கு 3ஆம் களிமா. அதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்திருக்கும். ஒரே ஒரு இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நமக்கு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹின்னு ஓதுவோம். இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லாஹின்னு ஓதுவோம். அதாவது முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் வரும், 2ஆவது சுப்ஹானல்லாஹ் வரும். ஆனால் நீங்கள் எப்படி வேணால் ஓதிக்கலாம். நான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹின்னு தான் ஓதுவேன். இதை ஓதிட்டு கடைசியாக அல்லாஹ் மஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுறோம். இந்த களிமாவை தான் நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டு உங்கள் தேவையை கேட்கணும். உங்கள் தேவையை அப்படியே நிறைவேற்றப்படும். நீங்கள் முடிஞ்சால் தொழுவுங்க, இல்லை தொழுகாட்டினா கூட இதை ஓதிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துக்கோங்க. தொழுகை இல்லாத நேரத்துலையும் இதை நம்ம செஞ்சுக்கலாம். எப்போயெல்லாம் உங்களுக்கு இரவு நேரத்தில் விழிப்பு வருதோ அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பகலில் கபுலாகாத துவாக்கள் கூட இரவில் நம்ம கபுலாகும். அதனால் என்ன பண்ணிடணும், அந்த நேரத்தில் இதை ஓதிடுங்க. இதனுடைய அர்த்தம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் களிமாவுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் 2 களிமா இருக்கா. முதல் களிமாக்கு என்ன அர்த்தம்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு தான் ஆட்சியும் அதிகாரம் இருக்குது, அவனுக்கு தான் புகழ் இருக்குது, இன்னும் அவன் தான் எல்லா பொருள்லையுமே சக்தி உடையவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்து 2ஆவது களிமா பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன், மிக பெரியவன், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, இன்னும் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அவனை கொண்டுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறுசு தான். 2 களிமா சேர்ந்தது தான் இந்த ஒரு களிமா. இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுடைய தேவைகள் எதை கேட்டாலும் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நிறைவேற்றப்படும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. நீங்கள் 10 மணிக்கு தூங்கி 11 மணிக்கு முழிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், இதை ஓதலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
தூங்கி முழிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா கவலையாக இருக்குது, நைட் நேரத்துலலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா பகலில் கூட நம்ம வந்து மனசு தேதிப்போம். ஆனால் நைட் நேரத்தில் தூக்கமே வரல, நான் தூங்கினேன் ஆனால் வந்து 1 மணிக்கே முழிச்சிட்டேன், 2 மணிக்கே முழிச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் முழிச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தேன்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் அந்த மாதிரி கவலையெல்லாம் பட தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் இதை ஓதுங்க. உங்களுக்கு கவலைப்படுறதை விடவும் அந்த பிரச்சனையை மறுநாளே உங்களுக்கு தீர்த்து கொடுக்கும்னு சொல்லலாம். நிச்சயமாக இது உங்களுக்கு பலனளிக்கும். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓதுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 முறை குர்ஆனை ஓதி முடித்த நன்மை கிடைக்குது. அப்போ நீங்கள் இதை ஓதி